புரட்சியாளர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 14/4/2025 134வது பிறந்தநாள் விழாவில் பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகம் அன்னார் பொதுச் செயலாளர் அண்ணா மாண்புமிகு எம் நெடுஞ்செழியன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா 134வது பிறந்தநாள் விழா இன்றைக்கு கட்சியினுடைய தலைமை அலுவலகமான பர்கூரில் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இதற்கு தலைமையேற்றுள்ள கழக தலைமை நிலைய செயலாளர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பாசமிகு அன்னார் ஏ. முருகன் அவர்களே, இந்த விழாவிலே முன்னிலை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு சகோதரர் சி. திம்மராஜ் அவர்களே மற்றும் வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய பாசமிகு சகோதரர் மாநில கழக அமைப்பு செயலாளர் பாசமிகு நண்பர் திரு அஃப்ரோஸ் அலி அவர்களே மற்றும் மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் பாசமிகு சகோதரர் திரு வேலு அவர்களே, சேலம் மாவட்ட செயலாளர் பாசமிகு சகோதரர் திரு சவுந்தரராஜன் அவர்களே, தருமபுரி மாவட்ட செயலாளர் பாசமிகு நண்பர் திரு இந்திரஜித் அவர்களே, திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசமிகு அன்னார் திரு தங்கம் அவர்களே, மாநில தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் பாசமிகு சகோதரர் திரு ராமராஜ் அவர்களே மற்றும் தருமபுரி மாவட்ட அவைத்தலைவர் பாசமிகு சகோதரர் திரு சரத்குமார் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெகதேவி செயலாளர் பாசமிகு அன்னார் திரு சீதாராமன் அவர்களே மற்றும் இங்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் இந்த நேரத்தில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சுயமரியாதை, தன்மானம், பகுத்தறிவு, ஜாதி ஒழிப்பு, பெண்ணுரிமைக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களுடைய வழியிலும் சுதந்திரம், சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய கோட்பாட்டை முன்னிறுத்திய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலும் வீட்டிற்காகவும் உழைக்க வேண்டும், நாட்டிற்காகவும் உழைக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை நமக்கெல்லாம் வகுத்து கொடுத்த நம்முடைய அரசியல் வழிகாட்டி தந்தை முனிமாதன் அவர்களுடைய வழியிலும் நம்முடைய கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சி நிறுவன தலைவர் அன்னை சத்தியவாணி முனிமாதன் அம்மா அவர்களை வணங்கியும், இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா சீரோடும் சிறப்போடும் நம்முடைய கழக தலைமை நிலைய அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் இவ்வளவு சிறப்பாக அனைவரும் இந்திய நாட்டிலே பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டால், இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்திய நாட்டிற்கென்று அரசியலமைப்பு சட்டம் உருவாக வேண்டும், அதில் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்ற எல்லாம் கருதுகின்ற பொழுது இந்திய நாட்டின் முதல் பிரதமராக அமர்ந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையிலே இந்தியாவிற்கு சட்ட வரைவு குழு ஏற்படுத்திட வேண்டும். அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலே தான் வரைவு குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டு டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மனாக நியமிக்கப்பட்டு அதிலே 7 நபர்கள் அமர்த்தினார்கள். அதிலே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி மற்றும் பலர் இருந்தனர். அதிலே பலர் நபர்கள் உடல்நிலை குறைவு மற்றும் பல காரணங்களால் எங்களால் வந்து இதிலே கலந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முடியாது என்ற சூழ்நிலை உருவானது. அதற்கு பின்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னந்தனியாக இருந்து இந்திய நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். இதன் காரணமாகவே இந்தியாவிற்கு முதல் சட்ட அமைச்சராகவும் அவர் பதவி வகித்தார். எனவேதான் இன்று அனைவராலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கின்ற பொழுது 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் மகாராஷ்டிரா மாநிலத்திலே பிறந்தார். அவர் பிறந்தாலும் அவருடைய தந்தை இராணுவத்திலே பணிபுரிந்த காலத்தில் இருந்தாலும் சரி, பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு பம்பாய் மாகாணத்தில் இருந்த எல்ஃபின்ஸ்டோன் பள்ளியிலே படித்தும் பின்பாக பட்டக படிப்பு எல்ஃபின்ஸ்டோன் கல்லூரியிலும் மேற்படிப்பிற்காக லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற லண்டனிலே பொருளாதாரத்தில் மேற்படிப்புக்காகவும் அதன் பின்பாக அவர் பல பட்டங்களை வென்றவர். BA, MA,
எம்எஸ்சி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ ஹிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி மற்றும் ஆந்த்ரோபாலஜி உள்ளிட்ட பல பட்டங்களை பெற்றவர். அது மட்டுமல்லாது டாக்டரேட் இன் லா, டாக்டரேட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஜெர்மன் போன்ற பல மொழிகளை கற்றறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய பள்ளி மேற்படிப்பு முதல் கல்லூரி பட்டம் படிப்பு மேற்படிப்பு வரை அனைத்திலும் டாக்டர் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் என்று கேட்டால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே சாரும். ஒரு சில நபர்கள் ஒரு படிப்பு, 2 படிப்பு மேற்படிப்பு என்றாலே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 10,000 புத்தகங்களை வாசித்தவர் என்றால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட மனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய புகழ் என்றைக்கும் ஓங்கி ஒலிக்கும். அது மட்டுமின்றி இன்றைக்கு ரிசர்வ் வங்கி என்று சொல்லக்கூடிய பணம் அச்சிடக்கூடிய துறையாக விளங்குவது ரிசர்வ் வங்கி. அந்த ரிசர்வ் வங்கி உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று கேட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தான் சாரும். அவர் எழுதிய ப்ராப்ளம் ஆஃப் தி ருபியன் அண்ட் இட்ஸ் ஆர்ஜின் என்ற புத்தகத்தை வகுத்துதான் 1935ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்ததாகும். அது மட்டுமின்றி தொழிலாளர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய 12 மணி நேரம் 18 மணி நேரம் என்ற வேலை வாய்ப்பை 8 மணி நேரமாக ஆக்கியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முயற்சியால் தான். வெளிநாடுகளில் 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு என்ற ஒரு உத்தரவாதத்தை முறியடித்து இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் உடல்நல சோர்வு ஏற்படுத்திட ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தை காட்டி 8 மணி நேரம்தான் தொழிற்சாலைகளில் மற்றும் வேலைவாய்ப்புகளில் பணிபுரிய வேண்டும். அதற்கு மேலாக பணிபுரிந்தால் ஓய்வூதிய காலத்தில் உடல்நலக்குறைவு ஏற்படும் என்ற காரணத்தை காட்டி 8 மணி நேரமாக ஆக்கியவர் யார் என்று கேட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தான் சாரும். அது மட்டுமா, இந்தியாவிலே ஜாதிய முறைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக எது என்று கேட்டால் வரலாறிலே எடுத்துக்கொண்டால் சிந்து சமவெளி நாகரிகம்தான் முதலில் தோன்றிய நாகரிகம் என்று கருதுவார்கள். அது மட்டுமின்றி அதிலே வேதகால பண்பாட்டு முறையாகத்தான் ரிக்கியஜூர், சாமாண்ட், அதர்வன, வேதாஸ் என்று சொல்லக்கூடிய முந்தைய வேத காலத்திலும் அதற்கு பின்பாக வந்த பிந்தைய வேத காலத்தில் தான் பிராமணர், வைசியர், சத்திரர், சூத்திரர் என்ற 4 வர்ணத்தின் அடிப்படையிலே தோன்றியதுதான் ஜாதிய முறை. இன்றைக்கு அந்த ஜாதிய முறையின் அடிப்படையில் தான் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஜாதிய முறையை கொண்டு வர வேண்டும், அதற்கு என்னென்ன திட்டங்களை வகுக்க வேண்டுமோ அத்தனையும் வகுத்து அதிலே நலத்திட்டங்களை உருவாக்கி அந்த முறையில் ஜாதிய அமைப்புகளுக்கு வங்கி கடன்கள் ஏற்படுத்திட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்துக்களை எல்லாம் முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் போக்க வேண்டும் என்றால் அம்பேத்கர் எழுதி வச்ச அரசியலமைப்பு சட்டம் என்றைக்கும் கோலோன்றி இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் அந்த அரசியலமைப்பு சட்டமானது இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது. இதன் காரணமாகத்தான் பல்வேறு அரசு முறைகள் அந்த காலத்திலே இருந்தன. அதிலே சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், மௌரிய அரசு மற்றும் அசோகர் போன்ற பல்வேறு அரசர்கள் இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை காணக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதிலே குறிப்பாக அசோகர் காலம்தான் மிகப்பெரிய மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக விளங்கியவர் யார் என்று கேட்டால் அசோகர். அந்த காலம்தான் பொற்காலமாக விளங்கியது. அந்த காலத்தை மீண்டும் அதற்கு பின்பாக கிழக்கிந்திய வணிக குழு என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆதிக்கம், அவர்கள் ஏலக்காய் மற்றும் வியாபாரத்தை, மிளகு போன்ற வியாபாரத்தை வெளிநாடுகளிலிருந்து கேரளாவிற்கு முதலீடு செய்வதற்கு வந்தவர்கள் இந்தியாவிற்கு. அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்கு அங்கிருந்து வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்களுக்கு தெரிந்த மொழி ஆங்கிலம். அதை விட்டால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாகாணத்திலும் பல்வேறு மொழிகள் காணப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் கேரளாவிலே பார்த்தால் மலையாளம், தமிழ்நாட்டிலே பார்த்தால் தமிழ், கர்நாடகத்திலே கன்னடம், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பொறுத்தவரையில் தெலுங்கு போன்ற அன்றைய காலகட்டத்தில் 3 மாகாணங்களாக இருந்தது. பம்பாய் மாகாணம், கல்கட்டா மாகாணம், மதராஸ் மாகாணம் ஆகிய 3 மாகாணங்களில் பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்தனர். இந்த மக்களிடையே நம்முடைய வியாபாரத்தை பெருக்கிட வேண்டும் என்றால் நம்முடைய ஆங்கிலத்தை முழுவதுமாக பரப்பிட வேண்டும். அதன் காரணமாக வந்ததே ஆங்கில மொழி. இதவே இந்த மொழியை கற்றால் மிக நன்றாக படித்தவர்கள், தேர்ந்தவர்கள் என்று தற்பொழுது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது. அது முற்றிலும் தவறானது. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அந்த மொழியை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். எனவே அந்த மொழியை கற்பதற்கு ஆங்கிலேயர் வகுத்த பாதை தான் இந்த பாதை. எனவே
அந்த மொழிக்கு இன்னல்கள் ஏற்பட வேண்டும், பல சிக்கல்கள் உருவாக வேண்டும். வட மாநிலத்திலே பொறுத்தவரையிலே இந்தியும் சமஸ்கிருதமும் பேசு பொருளாக இருக்கிறது. எனவே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம் அடைவதற்கு பின்பாக கிழக்கிந்திய வணிக குழுவை முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பல இன்னல்களும் போராட்டங்களும் பல சுதந்திர போராட்ட தியாகிகள் மூலம் நடைபெற்றது. இதற்கு எல்லாம் 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உருவானது. எதற்காக உருவானது என்றால், ஆங்கிலேய ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவள் தான் ஆலன் ஆக்டவியன் ஹியூம், ஏஓ ஹியூம் என்றவர். அவர் ஐசிஎஸ் அதிகாரியாக, இன்றைக்கு ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் அன்றைக்கு ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் என்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவிலே போய் நீங்கள் கட்சியை துவக்குங்கள், அந்த கட்சியின் மூலமாக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் வேண்டுவதாக ஆங்கிலேயர்கள் கருதி அந்த ஆலன் ஆக்டவின் ஹியூமை 1885இல் இந்தியாவில் கட்சியை துவக்கினார்கள். அதன் பின்பாக அதிலே 2 பிரிவினர் இருந்தனர். கோரிக்கை வைக்கக்கூடிய நபர்களாக இருந்தவர்கள் மிதவாதிகள். அந்த மிதவாதிகள் தலைவர்கள் எல்லாம் 10 கோரிக்கை வைக்கின்றனர் என்றால் அதிலே 2 கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு ஆங்கிலேய அரசு நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசு என்று கருதி அவர்களுக்கெல்லாம் நன்றாக இருப்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினர். அதுதான் ராஜாராம் மோகன் ராய் மற்றும் பல தலைவர்கள் இருந்தனர். இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர்கள் தான் மிதவாதி தலைவர்களாக திகழ்ந்தனர். அதன் பின்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் சில இன்னல்களும் ஏற்பட்டது. அதன் காரணமாக 1927 சைமன் குழு வந்தது. இந்தியாவிற்கு சுதந்திரம் தருவதற்கு முன்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக சைமன் குழு வந்தது. அந்த சைமன் குழுவை கோ பேக் டு சைமன் என்று, சைமன் குழுவே திரும்பி போ என்று மிக பெரிய அளவிலே இந்தியாவில் பெரும் கிளர்ச்சியாக தோற்றுவிக்கப்பட்டது. அந்த கிளர்ச்சியை முற்றிலுமாக புறந்தள்ளி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த 1927க்கு பின்பாக இந்த 1930ஆம் ஆண்டு இங்கிலாந்திலே நடைபெற்ற 1930, 31, 32 ஆகிய 3 ஆண்டுகளில் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. அது தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் இருந்து போனவர்கள் யார் என்று கேட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் ஆகியோர் தான் 1930, 31, 32 ஆகிய மாநாடுகளில் 3 ஆண்டுகளிலும் போய் அங்கே இங்கிலாந்திலே இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஜாதிய முறைகளை பற்றி தெளிவாக எடுத்து கூறினார். அதன் பின்பாக தான் பட்டியலின மக்களுக்கு என்று ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பொறுத்தவரையிலே ஜாதிய முறைகள் பல்வேறு கட்ட உட்பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரே இதாக ஷெட்யூல்டு கேஸ்ட் என்றும் பட்டியல்படுத்தப்பட்ட ஜாதிகள் என்றும் பழங்குடியின மலைவாழ் மக்களை பட்டியலின மக்கள் என்றும் பிரித்தனர். அதற்கு பின்பாக தான் ஓபிசி பட்டியலிலே பல ஜாதிகள் வந்தது. அதிலே பிசி, எம்பிசி, ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ் என்று பிரிக்கப்பட்டது. இவைகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வேண்டும். அதிலே பொது பிரிவினராக இருந்தால் பொது பிரிவினருக்கென்று ஒரு தொகுதியும், பொது பிரிவிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நியமிக்க வேண்டும் என்று அதிலே ஒரு உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கும் முறைதான் இரட்டையாட்சி முறை. எனவே இந்த இரட்டையாட்சி முறையை பொறுத்தவரையிலே இது இருக்கக்கூடாது என்று இங்கிலாந்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாதாடினார். அதற்கு அடுத்தபடியாக தான் அண்ணல் காந்தியடிகள் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை எரவாடா ஜெயிலிலே போராட்டம் ஏற்படுத்தினார். அதன் விளைவாக அந்த ஒப்பந்தம் முடிவானது. இந்தியாவில் ஜாதிகள் முறைகள் நாம் சரிபார்த்து விடலாம், எனவே இந்தியாவில் சுதந்திரம் அடைவதுதான் மிகப்பெரிய அடையாளமாக காண வேண்டும் என்று கருதி 1932ஆம் ஆண்டு இந்தியாவில் இடஒதுக்கீட்டு முறையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் ஏற்பட்டதுதான் பூனா ஒப்பந்தமானது. அந்த பூனா ஒப்பந்தத்தின்படி 1932ஆம் ஆண்டு பிரகாரம்தான் இன்றைக்கு பல மாநிலங்களிலே இடஒதுக்கீடு தனி தொகுதி முறை வருவதற்கு காரணமாக அமைந்தது எது என்று கேட்டால் பூனா ஒப்பந்தம் தான் 1932. அதற்கு பின்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. அதிலே 1773ஆம் ஆண்டு ரெகுலேட்டிங் என்ற ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை சட்டமும், 1784ஆம் ஆண்டு பிட்ஸ் இந்தியா சட்டம், சார்ட்டர் சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853, இந்தியா கவுன்சில் சட்டம் 1909, 1919, 1962 போன்ற பல்வேறு சட்டங்கள்
லார்ட் கேனனிங், லார்ட் வில்லியம் பென்டிக் உள்ளிட்ட பல ஆங்கிலேய மன்னர்களும் ஆளுநர்கள் முறை இருந்தது. அதற்கு பின்பாக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 பிரகாரம் இந்திய அரசு சட்டம் 1935 பிரகாரம் இந்தியாவிற்கென்று தனி அரசியலமைப்பு சட்டம் உருவாக வேண்டும் என்று கருதி அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கருதி இந்திய சுதந்திர சட்டம் 1947 பிறகு புதிதாக அமைக்கப்பட்ட நம்முடைய சுதந்திரம் கிடைத்த பின்பாக 1947 முன்பாகவே 1935 ஆண்டு வரைக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவிற்கென்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானது. அந்த சட்டத்தின் படிதான் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே பொறுத்தவரையிலே பல்வேறு சட்டங்கள் உள்ளன. ஆர்டிகல் 395 ஆர்டிகல்ஸ், 12 ஷெட்யூல்ஸ், 22 பார்ட்ஸ் உள்ளிட்ட 395 ஷரத்துகளும் 22 பகுதிகளாகவும் 12 அட்டவணைகளாகவும் உள்ளதுதான் அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 32 அதில் பொறுத்தவரையிலே அடிப்படை உரிமைகள் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நாம் இந்தியாவிலே எந்த இடத்திலே சென்றாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த ஆர்டிகல் 14 பிரகாரம் நாம் இந்தியாவில் எந்த இடத்தில் போனாலும் சுதந்திரமாக பேசுவதற்கு எழுதுவதற்கெல்லாம் அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக இருப்பதற்கு காரணம் ஆர்டிகல் 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஜாதிய முறைகள் இருக்கக்கூடாது. ஆர்டிகல் 17 பிரகாரம், அதாவது தந்தை பெரியார் அவர்கள் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே தான் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ரிலிஜன், ரேஸ், செக்ஸ், ரிலிஜன் போன்ற எந்த ஒரு ஜாதிய முறையிலோ கருப்பு இன மக்களோ எந்த ஒரு பிரிவை சார்ந்தவர்களும் எந்த ஒரு இடத்திலும் ஜாதி முறை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று கருதிதான் ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதினார்கள். அதே போல் ஆர்டிகல் 19 பிரகாரம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நம் எல்லோரும் இந்தியாவிலே எல்லா இடத்திலும் பேசக்கூடிய உரிமை, போராட்டங்கள், அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்தும் தோன்றுவதற்கு முக்கிய காரணகர்த்தாக விளங்கியது எந்த ஆர்டிகல் என்று கேட்டால் ஆர்டிகல் 19. அதன் அடிப்படையில் தான் இன்று நாம் எல்லோரும் சுதந்திரமாக பேசுவதற்கு, எழுதுவதற்கு, கருத்து சொல்வதற்கு உரிமையாக இருக்கிறது. அது மட்டுமின்றி பல ஜாதிய சகோதரர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மதத்தை பரப்புகிறார்கள். அது மட்டுமின்றி அந்த மதத்தை பரப்பக்கூடிய நபர்கள் பல்வேறு காலேஜ் மற்றும் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே எழுதி கொடுத்த ஆர்டிகளின் பிரகாரம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் அந்த உரிமையை கொடுத்துள்ளார்கள். அது மட்டுமின்றி ஆர்டிகல் 32 என்று சொல்லுவார்கள். ஆர்டிகல் 32 பொறுத்தவரையிலே ஹேபியஸ் கார்பஸ் என்று சொல்வார்கள். ஒரு நபர்கள் யாராவது ஒருத்தர் கடத்தி சென்று விட்டால் அந்த கடத்தி சென்ற நபர்களை ஆர்டிகல் 226 மற்றும் ஆர்டிகல் 32 பிரகாரம் ஆர்டிகல் 226 பொறுத்தவரையிலே ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தால் மனு கொடுத்து 24 மணி நேரத்தில் அந்த நபர்களை நீதியரசர் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவதுதான் அதனுடைய ஷரத்து. அதே போன்று சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்திலே ஆர்டிகல் 32 பிரகாரம் உச்சநீதிமன்ற நீதிபதியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். எனவே ஆர்டிகல் 14 to 32 வரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் நமக்கெல்லாம் வகுத்து கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர். அதே போன்று அடிப்படை கடமைகள், நமக்கென்று சில கடமைகள் உள்ளன. என்ன என்று கேட்டால், போராட்டங்கள் செய்வதும் பொழுது அரசு உடைமை பொருட்களை யாரும் அடிப்பதோ, கண்ணாடிகளை உடைப்பதோ, அரசு சொத்துக்களை சேதப்படுத்துவதோ இருக்கக்கூடாது. அதிலே தான் அதே போன்று நம்முடைய விலங்கினங்களையும் நம்முடைய வளங்களையும் பாதுகாப்பது தான் அடிப்படை கடமைகள். அதே போல் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்று சொல்லக்கூடிய டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்வார்கள். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அது எல்லாமே புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் தான் உள்ளது. அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லுகிறார்கள். அதில் என்ன இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ஊரிலே எம்எல்ஏக்கள் என்று சொல்வார்கள், அமைச்சர்கள் என்று சொல்வார்கள், முதலமைச்சர் என்று சொல்வார்கள். அதே போல மத்தியிலே பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இணையமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பதவிகள் எல்லாம் எதிலே இருக்கிறது என்று கேட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திலே உள்ளது. அதிலே மத்திய அரசு என்று கேட்டால் பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இணையமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவைகளெல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் இவைகளெல்லாம் மத்திய அரசிலேயும் மாநில அரசிலே பொறுத்தவரையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதே போன்று முதலமைச்சர்
கவர்னர்கள் இவர்களை எல்லாம் குறிப்பது உயர் நீதிமன்றம், அதே போல மாவட்ட நீதிமன்றங்கள், முன்சிப் கோர்ட், இவைகள் எல்லாம் மாநில அரசாகவும் திகழ்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்கிறது என்று கேட்டால் 73வது சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு பிரகாரம் ஊராட்சிகள், ஒன்றிய மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் இருக்கின்றது. இதையெல்லாம் 73வது சட்ட திருத்தத்தின் வாயிலாக 1992ஆம் ஆண்டு, அதாவது அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் என்னென்னலாம் எழுதப்பட்டதோ அதையெல்லாம் ஆர்டிக்கலாகவும், அதற்கு அடுத்தபடியாக பாராளுமன்றத்தில் எதையெல்லாம் சட்டமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களால் ஏற்படுத்தப்பட்டதோ அதையெல்லாம் சட்ட திருத்தமாக அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதுதான் சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்வார்கள். அதன் பிரகாரம் 73வது சட்ட திருத்தம் மற்றும் 74வது சட்ட திருத்தம். 74வது சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையிலே நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பதுதான் 74வது சட்ட திருத்தம் 1992. அதற்கு அடுத்தபடியாக கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் என்று சொல்வார்கள். அதில் கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் என்று சொன்னால் கான்ஸ்டியூஷனல் பாடியை பொறுத்தவரையிலே எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் மற்றும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், IAS, IPS உள்ளிட்ட தேர்வுகளை நடத்தக்கூடிய தேர்வுகள் மற்றும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், TNPSC உள்ளிட்ட தேர்வு அமைப்புகள், அதே போல மத்திய அரசாங்கத்தை தணிக்கை செய்யக்கூடிய காம்ப்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதே போல சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் என்று சொல்லக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையிலே மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு ஏதாவது வழக்கு தொடர வேண்டும் என்றால் அது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா மூலமாக மத்திய அரசிலே உச்ச நீதிமன்றத்திலே தொடருவார்கள். அதே போல் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மாநில அரசினுடைய வழக்குகளை பொறுத்தவரையிலே யார் அந்த வழக்குகளை பார்ப்பார்கள் என்று கேட்டால் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட் என்ற நபர்கள் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதற்கு வழக்கை முடித்து நல்ல தீர்ப்புகளை பெற்று தருவார்கள். அதற்கு அடுத்தபடியாக கேட்டால் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அடுத்தபடியாக பாராளுமன்றத்தால் இயற்றப்படக்கூடியது திட்டக்குழு என்று சொல்வார்கள். பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், அதே போல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உள்ளிட்டவற்றை எல்லாம் ஏற்படுத்துவதுதான் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இது எல்லாம் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக நேஷனல் ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ரிவ்யூ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்திற்கு மறுவரை செய்யக்கூடிய ஒரு சில இதெல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் குறிப்பிடுவது. இதில் எல்லாம் அனைத்து உறுப்பினர்களையும், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போய் அந்தந்த ஆர்டிகளின் பிரகாரம் அவர்களை பணியில் அமர்த்தினால் மட்டும் போதாது, அவர்களுக்கென்று என்ன பணி இருக்கிறது, அந்த பணியை ஏற்படுத்துவதற்கு தான் பொருளாதாரத்திலே அந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். அந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நலத்திட்டங்களை மூலமாக மக்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள் என்று அதிலே குறிப்பிடுகிறது. அந்த குறிப்பிட்ட தொகையை மக்களுக்கான நலத்திட்டங்களை சட்டமாக கொண்டு வருவதுதான் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேலை. அதற்கு அடுத்தபடியாக அந்த திட்டங்களை மக்களுக்கு முறையாக கொண்டு சேர்ப்பதற்கு யார் என்று கேட்டால் அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் தான் நலத்திட்ட உதவிகளை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாகவும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாகவும் செயல்படுத்துகிறார்கள். அது யார் என்று கேட்டால் VAO முதற்கொண்டு RI, டெப்டி தாசில்தார், தாசில்தார், RDO, DRO, கலெக்டர் மற்றும் மாநில அளவிலே ஒவ்வொரு துறையாக பிரித்து துறைக்கென்று துறை இயக்குநர்களும் அவர்களுக்கு கீழே ஜாயின்ட் டைரக்டர்கள், இணை இயக்குநர்கள், உதவி இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் அமைப்பது மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பது. இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டது தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலே நலத்திட்டங்களை ஏற்படுத்தி நிர்வாகத்தையும் அமைக்கிறார்கள். இதற்கு நல்ல ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் துவங்குகிறது. இந்த அரசியல் கட்சியின் முறையாக அனைத்து மக்களுக்கும் நலத்திட்டங்களையும் கட்சிகளையும் ஏற்படுத்தி மக்களுக்கான நல்ல திட்டங்களையும் மாணவர்களுக்கான நல்ல படிப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குவது தான் அனைத்து அரசியல் கட்சியினுடைய வேலை. எனவே இந்த அரசியல் கட்சியானது நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே நல்ல இயக்கமாக இருந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாக்கக்கூடிய வகையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரல் கொடுத்து அதற்கு ஒற்ற துணையாக இருந்து பணியாற்றுவோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் 134வது பிறந்தநாள் விழாவிலே அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டுமின்றி பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும், அதே போல இந்து கோட் பில் என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு 1951ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டார். அதிலே முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றி வந்த நிலையிலே அந்த சட்ட அமைச்சத்தின் மூலமாக
இந்து கோட் பில் மூலமாகவும் அதே போல இந்தியாவில் உள்ள அனைத்து பெண்களும் வேலைவாய்ப்பில் முதல் பெண்களாக வர வேண்டும் என்ற காரணத்தை கொண்டு அவர் அந்த மசோதா நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். எனவேதான் அதற்கு பின்பாக 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இயற்கை எழுதினார். எனவே இந்த நேரத்திலே 134வது பிறந்தநாள் விழாவை நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழக சார்பாக இந்த நினைவு போற்றக்கூடிய வகையில் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய எழுதி வைத்த சட்டம் இன்னும் 100 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் அல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கும். அதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒற்ற துணையாக இருந்து நமக்கெல்லாம் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.